கிளாஸில் அப் டு திரிகடுகம் வரையும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன 40 சிறு பஞ்சமூலம் ஏலாதி அப்பெயர் பாடல்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க என்ன 40 பார்க்கலாம். என்ன 40 யார் இயற்றியது அப்படின்னா கபிலர். இவங்க சைவ சமயம் சார்ந்தவர். இவங்க 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சைவ சமயம் 4ஆம் நூற்றாண்டு. இவங்க 4 கடவுள் பற்றி பாடியிருக்காங்க. சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன். ஓகேங்களா. 4ஆம் நூற்றாண்டு 4 பாடல்கள் அப்படின்னு 4 கடவுள்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதனால் இவர் சமய புதுநோக்குடையவர் என்னும் கருத்தும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க காலம் கபிலரும் இவரும் வேறு வேறு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இன்னும் 40 எழுதியிருக்கிற கபிலர் வேற. அதே மாதிரி சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிற கபிலர் வேற. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுவும் 17 கீழ்கணக்கு நூல்கள். அறநூல் வகை. பாவகை என்ன அப்படின்னா இன்னிசை வெண்பா. 40 பாடல்கள். 4ஆம் நூற்றாண்டு 4 கடவுள் 40 பாடல்கள். ஓகேங்களா. இன்னா 40 இதுலயே 40 அப்படின்னு இருக்கிறதுனால இன்னா 40 அப்படின்னாலே 4 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கபிலர் 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். எத்தனை கடவுள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 கடவுள். யார் யாரு? சிவபெருமான், பலராமன், திருமால், முருகன். எவ்வளோ பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 40 பாடல்கள். கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன இருக்குன்னா உலகத்தில் செய்யக்கூடாதவை பற்றி இது மூலமா சொல்றாங்க. இன்னா 40 அப்படின்னாலே என்ன வரும்? செய்யக்கூடாத செயல். அதை பத்தி நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் இதுல தொகுத்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்து இருக்கு. இன்னா 40 4 கருத்து, 40 நூல், 4 கடவுள், 4ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. இதோட ஒவ்வொரு பாடல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு பாடலையும் இன்னா அப்படின்னு முடியுதுனாலே அது இன்னா 40க்கான பாடல். இதுல மொத்தம் 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. 164 இதுலயும் 4 வருது. 160 அப்படின்றது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுன்னா 4 எண்ட் ஆகுது. ஓகேங்களா. 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. நூலின் சிறப்பு இதுல இதுல என்ன சொல்றாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாதோ, மனிதர்கள் என்ன செய்யக்கூடாதோ, பிறருக்கு எந்த துன்பம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க. இன்னா அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடாத ஒரு செயல். அந்த செயலை இப்படியெல்லாம் இவங்க பாடியிருக்காங்க அப்படின்றது தான் இது நம்மளுக்கு இந்த நூல்ல இருந்து நம்ம பார்க்க போம். இந்த நூல்ல மெயின் கான்செப்ட் அதுதாங்க. இப்போ உடல், மனம், சமூகம் ஆகிய அனைத்திற்கும் துன்பம் தரும் செயல்களை எடுத்துரைக்கிறது. நல்ல வாழ்க்கைக்கு வேண்டிய நெறிமுறைகளை மறைமுகமாக உணர்த்துகிறது. ஓகேங்களா. நீண்ட வாழ்வுக்கு வேண்டிய ஒழுக்க நெறிகளை எளிய சொற்களில் கூறுகிறது. கல் உண்ணாமை, புலல் உண்ணாமை வற்புறுத்தக்கூடிய நூல். இதுல 2 நூல் இருக்கு. கல் உண்ணாமை, புலல் உண்ணாமை. மற்றவங்களுக்கு உடல், மனம், சமூகம். நல்ல வாழ்க்கைக்கு வேண்டிய நடைமுறை, நீண்ட வாழ்வுக்கு வேண்டிய ஒழுக்கம். 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல், மனம், சமூகம். நல்ல வாழ்க்கைக்கு வேண்டிய நெறிமுறை, நீண்ட வாழ்வுக்கு வேண்டிய ஒழுக்கம். இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லை. இவ்வளோ படித்தாலே குரூப் 4க்கு போதும். இதுல இருந்து இம்பார்ட்டண்ட்டான MCQ பார்க்கலாம் வாங்க. இன்னா 40 ஆசிரியர் யார்? கபிலர். இன்னா 40 எந்த நூல் தொகுப்பை சார்ந்தது? 17 கீழ்கணக்கு. இன்னா 40 எந்த வகை நூல்? இலக்கண நூல், அறநூல், காப்பிய நூல், பக்தி நூல். அறநூல். இன்னா 40 பாவகை எது? இன்னிசை வெண்பா. நம்ம பார்த்தோம், மறக்காதீங்க. இன்னா 40 எத்தனை பாடல்களை கொண்டது? 40 அப்படின்னு இருந்தாலே 40 தாங்க. கடவுள் வாழ்த்து பாடல்கள் எத்தனை? கடவுள் வாழ்த்து பாடல் 1 இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ மேல பார்க்கலாம். ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன? இன்னா 40 எத்தனை கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு தான் கேட்பாங்க. 40 அப்படின்னு வந்தாலே 4 தாங்க. ஒவ்வொரு கருத்தின் முடிவிலும் வரும் சொல் எது? நன்று, இனிது, இன்னா, அறம். நம்ம இன்னா 40 தான் பார்க்குறோம். இன்னா அப்படின்னு வருங்க. இன்னா 40 மொத்தம் கூறப்படும் இன்னச்சொற்கள் 100, 120, 164, 200.
இதில் வந்து 4 அப்படின்னு முடிகிறது நம்ம ஞாபகத்துக்காக வச்சுருக்கோம். 164. கபிலர் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? இவங்க சைவம் சமயத்தைச் சேர்ந்தவர். ஆசிரியர் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிடாதவர் யார்? சிவன், முருகன், திருமால், இந்திரன். நம்ம என்னென்ன கடவுள் பார்த்தோம்? சிவன், திருமல், முருகன் பார்த்தோம். இந்திரன் இல்லை, ஸோ இந்திரன். இன்னா 40 எதை வலியுறுத்தும் நூலாகும்? கல் உண்ணாமை, புழல் உண்ணாமை. போர் வீரம், வேட்டை, வணிகம். கல் உண்ணாமை, புழல் உண்ணாமை தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து சும்மா ஒரு ஷார்ட்கட் ஞாபகத்துக்காக தான். இது வந்து ஆசிரியர் இன்னா 40 ஆசிரியர் கபிலர். அவங்களோட சமயம் சைவம். தொகுப்பு 17 கீழ்கணக்கு. மொத்தா இன்னாச்செயல்கள் 164. பாடல்கள் 40. பாவகை இன்னிசை வெண்பா. கடவுள் வாழ்த்து 1. நூலின் தன்மை செய்யக்கூடாத செயல்களை விளக்குகிறது. ஓகேங்களா? இப்போ இன்னா 40 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சிறு பஞ்சமூலம் போகலாம். ஓகேங்களா? சிறு பஞ்சமூலமோட ஆசிரியர் காரியாசன். காரி என்பது இவரது இயற்பெயர். காரி என்றது அவங்களோட இயற்பெயர். ஆசான் வந்து அவங்களோட தொழில் அடிப்படையில் வந்த பெயர், அதனால காரியாசன். இவங்க வந்து சமண சமயத்தைச் சேர்ந்தவர். மா காரியாசன் என்ற பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. மா காரியாசன் என்ற பாயிரச் செய்யுள் ஒரு பாட்டு வந்து இவங்க வந்து காரியாசன், இவங்க வந்து சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்கலாம். மா காரியாசன். மதுரையில் வாழ்ந்த காரியாசன். அவங்களோட காலம் 5ஆம் நூற்றாண்டு. சிறு பஞ்சமுலம். பஞ்சம்னாலே என்ன? 5 பூதம். இவங்க 5ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? காரியாசன் ஏலாதீன் கனி மேதாவி யாரும் மதுரை தமிழ் ஆசிரியர் மகனாரின் ஒரு சாலை மாணவர்கள். இவங்க வந்து கனி மேதாவியோட ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிறு பஞ்சமூலம் வந்து 17 கீழ்கணக்குன்னு. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்கள். ஓகேங்களா? சிறு பஞ்சமூலம் சிறுமை கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம். பஞ்சம் அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேர். 5 வேர்கள். இதில் என்னென்ன இருக்கு? பெருமல்லி, நெருஞ்சி, கண்டகத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி. இது 5. 5 வேர்கள் என்னென்னா பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி. ஓகேங்களா? பஞ்சமூலம். பஞ்சமனாலே 5 பஞ்சங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதில் 5 இருக்கு. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இதில் 97 வெண்பாக்கள் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து. 5 வேர்கள். இது 5 வேர்கள் இணைந்து உடல் நோயை குணப்படுத்துவது போல 5 கருத்துக்கள். 5 கருத்துக்கள் மனிதனின் மனநோயை நீக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 5ம் பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி. அந்த இவங்க எழுதியிருக்கிற பாட்டில் இந்த 5 வேர்களை பற்றி சொல்லி இந்த 5 வேர்கள் போல எப்படி மனிதனின் நோயை குணப்படுத்துமோ அது போல சிறு பஞ்சமூலத்துல சொல்லியிருக்கிற 5 கருத்தும் மனிதனின் மனநோயை நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிறு பஞ்சமூலம் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. ஒரு பாடல். பூவது காய்க்கும் மரமுலான் நன்று அறிவார் மூவது மூத்தவர் நூல் வல்லார் தாவ விதையாமை நாறுவ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதும், மரம் பூக்காமலே சில மரம் வந்து காய் வந்து காய்க்கும் இல்லைங்களா? அது போல நல்ல குணம் வச்சிருக்கவங்க அவங்க நம்மளை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அவங்க பேசுகிற பேச்சும் அவங்களோட எண்ணமும் பெரியவங்க போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பூவது காய்க்கும் மரம்லாம். பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு, நன்று அறிவார். அதை போலவே மூவது மூத்தவர் நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர். வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார்.
பாதீதி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன. அதே போலவே மேதையாரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். நெக்ஸ்ட் 2 லைனுக்கான இது விளக்கங்க. பாதியில் சில விதையெல்லாம் நம்ம எதுவும் விதைக்காமலே சும்மா போட்டாலே விதைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியும் முளைக்கும். அதுபோல் மேதையார் யாராவது நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் நன்கு எப்படி சொல்கிறது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். அது அவங்களே கற்றுப்பாங்க, மற்றவங்க சொல்லி கொடுத்து சொல்லாமல் அவங்களே கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 5 வேர்கள் பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்டுங்க. இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சிறு பஞ்சமுலம் ஆசிரியர் காரியாசன். நல்லா வச்சுக்கோங்க. சிறு பஞ்சமுலம், பஞ்சம் அப்படின்னால 5 பூதம்ல சூரியன் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு நெருப்பு, சூரியன், காரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியாசன். காரி என்பது அவங்களோட இயற்பெயர், ஆசன் தொழில் பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியாசன் இந்த சமயத்தைச் சேர்ந்தவர். சமண சமயத்தைச் சேர்ந்தவர். காரியாசன் என சிறப்பித்தது எது? பாயிர செய்யுள். ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியாசன் எந்த ஊர்? மதுரை. 5ஆம் நூற்றாண்டு. காரியாசனும் இயலாதின் கனி மேதாவியாரும் யாரின் சாலை மாணவர்கள்? மாக்கையானார். காரியாசன் கனி மேதாவியார், ஏலாத்தில் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, கனி மேதாவியார் அவங்களும் மாக்காயனரோட ஸ்டூடெண்ட்ஸ். சாலை மாணவர்கள் அப்படின்னா அப்போ திண்டு மேல உக்காந்து படிப்பாங்க, அந்த மாதிரிங்க. நெக்ஸ்ட், சிறு பஞ்சமுலம் எந்த தொகுப்பை சேர்ந்தது? நம்மளுக்கு தெரியும், 8 தொகுப்பு. சிறு பஞ்சமுலம் எந்த தொகுப்பை சேர்ந்தது? கீழ்கணக்கு. சிறு பஞ்சமுலம் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 95 பஞ்சபூதம். சிறு பஞ்சமூலம் சிறுமை கூட்டல் பஞ்சம் கூட்டல் மூலம். இங்கு பஞ்சம் என்பதற்கு 5. பற்றாக்குறை, துன்பம், 5 குறைவு. 5. சிறு பஞ்சமூலத்தில் சொல்லப்பட்டுள்ள 5 வேர்கள் எவை? பெருமல்லி, நெருஞ்சி, கண்டாங்கத்திரி, சிறுவாமுதன். பெருமல்லி, நெருஞ்சி, கண்டாங்கத்திரி, சிறுவாமுதுனை, சிறுமல்லி. கற்றாழை, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம். வேம்பு, அரத்தி, நெல்லி, துளசி, வில்வம். நம்ம என்ன பார்த்தோம்? பெருமல்லி, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, சிறுவமுதுனை, சிறுமல்லி. உடல் நோயை குணப்படுத்துவது போல இந்நூலின் 5 கருத்துக்கள் எதை நீக்குகிறது? உடல் நோய், மனநோய், பொருள் நோய், பசி நோய். மனநோய். சிறு பஞ்சமூலம் எந்த வகையான செயல்களை எடுத்து காட்டுகிறது? தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியவன. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன. அறிவுடையார் தாமே உணர்வார் அப்படின்னு கொடுத்துட்டு, இக்கருத்து எந்த பாடலின் கருத்து? 22. இது ஷார்ட்கட்டுங்க, அவ்வளோதான். இதில் சிறு பஞ்சமூலமோட நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க, சிறு பஞ்சமூலம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஏலாதி போகலாம். ஓகேங்களா. ஏலாதி கனி மேதாவியார். ஏலாதியை இயற்றியவர் கனி மேதாவியார். இவருக்கு மற்றொரு பேர் இருக்கு, என்னன்னா கனி ஜோதிடம் மேதாவியார் வள்ளலார். கனி மேதாவியார் ஜோதிடத்தில் வல்லவர். ஓகேங்களா. இந்த நேம் இருக்கிறதுனால அவங்க வல்லவரா இருக்கலாம். ஜோதிடம், கனி ஜோதிடம் இருக்கிறதுனால வல்லவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இவங்களும் சமண சமயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சமூலம் சமண சமயம், ஏலாதி சமண சமயம். 2 பேரும் எங்க படிச்சாங்க? 2 பேரும் எங்க படிச்சாங்க? மாக்காயனார் அப்படின்றவங்கக்கிட்ட
படித்தாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட்டை வச்சு அவங்க 2 பேரும் சமண சமயம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. இவர் காலம் 5ஆம் நூற்றாண்டு. சிறு பஞ்சமூலத்தில் இருக்கிறவங்க காலம் 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமலை 150 என்னும் அகப்பொருள் நூலையும் இயற்றியுள்ளார். திணைமலை 150, 5ஆம் நூற்றாண்டு 150. 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஏலாதியும் ஒன்று. ஓகேங்களா. மருந்தால் பெயர் பெற்ற நூல். இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 81 வெண்பாக்கள். ஓகேங்களா. 4 அடிகள் 6 அருங்கருத்துக்களை இந்நூல் நல்கிறது. ஏலாதி 7 அப்படின்னாலும் இல்லைங்க, ஏலாதியில் ஒன்று மைனஸ் பண்ணிட்டு 6 அப்படின்னு வச்சுக்கலாம். திரிகடுகத்தில் 3 பார்த்தோம், சிறு பஞ்சமூலத்தில் 5 பார்த்தோம், ஏலாதியில் 6 பார்க்குறோம். ஓகேங்களா. ஏலம் கூட்டல் ஆதி, இது ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள். ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர். ஓகேங்களா. உண்ணுபவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். 9 என்ற எண்ணத்தை தொண்டு என குறிப்பும் நூல் ஏலாதி. இதில் பாடல் பார்க்கலாங்க. வணங்கி வழியோங்கி மாடச்சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழைய இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இதில் என்ன விளக்கம்னா, பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை மான்றுடைய சான்றோர் அறிவுரைகளை ஆராய்ந்தும் அவை நவிழ்கும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். என்ன சொல்லியிருக்காங்க, பிறருக்கு பணிந்து யார் இருக்காங்களோ, நல்வழியில் நடந்து யார் இருக்காங்களோ அதை பின்பற்றி அதில் இருக்கிற அறிவுரை எல்லாம் ஆராய்ந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்க பழியில்லா மன்னன். அவங்க பழி, நம்ம மேலே ஏதாவது பழி இருக்கு இல்லைங்களா, போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்களாம். ஆசிரியர் கனிமேதாவியர், பொருள் ஜோதிடத்தில் வல்லவர். ஓகேங்களா. சமணம் 5ஆம் நூற்றாண்டு. மற்றொரு நூல் திணைமலை 150. அக்கம் மட்டும் அதில் இது பண்ணியிருக்காங்க. நூல் தொகுப்பு 15 கீழ்கணக்கு. 81 சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம், இது ரெண்டும் சேர்த்து 81. ஓகேங்களா. அடி 4 கருத்துக்கள் 6. இது கேட்பாங்க. அடி 4 கருத்துக்கள் 6. மருந்தின் பெயர் ஏலாதி. ஏலத்தை முதலாக உடையது. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. இதில் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. ஏலாதியை இயற்றியவர் யார்? கனிமேதாவியர் இல்லைங்களா. வேறு பெயர் காரியாசன், கனியாசன், கனிமேதையார், மேதையாசன் என்ன அவங்களுடைய வேறு பேர்? கனிமேதையார். கனி என்றால் என்ன? ஜோதிடம் இல்லைங்களா. கனிமேதாவியர் சமண சமயம். கனிமேதாவியரின் காலம் 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதாவியர் இயற்றிய மற்றொரு நூல் இன்னும் நம்ம பார்த்தோம், திணைமலை 150 அப்படின்னு பார்த்தோம். ஏலாதி எந்த நூல் தொகுப்பை சார்ந்தது? 15 கீழ்கணக்கு. ஏலாதி எந்த வகை நூல்? இலக்கண நூல், பக்தி நூல், அறநூல், மருந்து நூல். அறநூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அறநூல் எழுதிடக்கூடாது, மருந்து நூல். ஏலாதி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? 81. ஏலாதியின் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட பாடல்களின் தொகை 81. ஏலாதி நூலில் 4 அடிகளில் கூறப்படும் கருத்துக்கள் 6. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சதுதாங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு. ஏலாதி என்னும் மருந்தில் உள்ள 6 பொருட்கள். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி.
திரிக்கடுகம் சிறு பஞ்சம் மூலம் இயலாதே, மூணுத்தையும் கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க, அதை மிக்ஸ் பண்ணி கூட கேட்பாங்க. ஓகேங்களா. உடற்பிணியை போக்கும் மருந்து என்ன பயன் தரும்? உடற்பிணியை போக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஔவையார் பாடல்கள் பற்றி பார்க்க போகிறோம். மூதுரையின் ஆசிரியர், நம்ம இதில் ஔவையார் பாடல்கள் மூதுரையோட பாடல் தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போ. இவர் இயற்றியது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போ. ஓகேங்களா. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இது அதிகமாக கேட்பாங்க. மூதுரை என்னும் சொல் மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மன்னனும் மாசரா கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னர்க்கு தல்லேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? மன்னன் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னனையும் குற்றம் இல்லாமல், என்னதான் மன்னன் குற்றம் தப்பு எதுவுமே பண்ணலான்னாலும் கல்வி கற்றிருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஒப்பிடும்போது கற்றவரே சிறந்தவர், கல்வி கற்றவரே சிறந்தவர், மன்னனை விட அவங்களே தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னனுக்கு அவங்களோட நாட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஔவையார் சங்கப்புலவர் அதியமானின் நண்பர். இவங்க எந்த காலத்து அப்படின்னாங்கன்னா சங்கப்புலவர் அதியமானின் நண்பர். அரிய நெல்லிக்கனி அதியமானிடம் பெற்றவர். ஓகேங்களா. சங்க பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறானவர். சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல, வேறானவர். ஓகேங்களா. புறநானூறு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 8 தொகை. இது ஓகே. 8 தொகை 10 பாட்டும் சங்க நூல்களாகும். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையுடையது. இங்க இன்னொரு பாட்டு இருக்கவங்க பார்க்கலாம். நாடோகு ஒன்றோ காடோகு ஒன்றோ அவளோகு ஒன்றோ நிசையாகு ஒன்றோ இவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடமாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்கள் இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய், நிலமே நீ வாழ் பெறுக. இது படிக்கும் போதே நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. இது மூத்தோர் கூறும் அறிவுரை. பாடல்கள் 31. ஆசிரியர் கொன்றை வேந்தன் நல்வழிப்போ. சங்கப்புலவர் அதியமானின் நண்பர். அரிய நெல்லிக்கனியை பெற்றவர் ஔவையார். ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. பாடல்கள் இதில் நம்ம எம்சிக்கு பார்க்கலாம் வாங்க. மூதுரையின் ஆசிரியர் யார்? ஔவையார். மூதுரை என்ற சொல்லின் பொருள் இதில் எவ்வளோ இருக்கு? 31. மூதுரை 31. மன்னனும் மாசுர கற்றினும் பாடலின் மைய கருத்து கல்வியின் சிறப்பு. மன்னனை விட சிறந்தவர் கற்றவர். ஓகேங்களா. ஔவையார் யாரின் நண்பர்? அதியமான். ஔவையார் அதியமானிடம் பெற்றது அரிய நெல்லிக்கனி. இது 2 கொஸ்டின் தாங்க அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. புறநானூறு எந்த நூல் தொகுப்பைச் சேர்ந்தது? 8 தொகை. புறநானூறுலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க,
ஆனாலும் சும்மா தெரிஞ்சுக்க என்பது பல புலவர்கள் பாடல்களின் தொகுப்பு. நாடாகோ ஒன்றோ காடாகோ ஒன்று பாடலின் கருத்து. இந்த இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, ரெண்டு குரல் சாரி இந்த ரெண்டு வாழ்த்து பாடல் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு. இப்போது நாடாகுன்ற நல்ல மக்கள் உள்ள இடமே நல்ல நாடு அப்படின்றதுக்காக தான் இந்த சாங் இருக்கு. ஆசிரியர் ஔவையார். இது முக்கிய அது நாங்கள் மேலே பார்த்தது இங்கே ஷார்ட்டாக இருக்குது. ஓகேங்க, அறநூலில் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.